அண்ணி எப்படி இருக்கீங்க? ஆனந்த் நல்லா இருக்கீங்களா? உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி நல்லா இருக்க முடியும்? அண்ணி எனக்கும் தெரியும். ஆனா இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆனா அதுக்காக நீங்க எப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அண்ணி எத்தனை நாள் நீங்க எப்படியே இருப்பீங்க? அண்ணன் இறந்ததுக்கு நானும் வருத்தப்படுறேன். ஆனா நீங்க எப்பவுமே வீட்டுல இருந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. வெளியே போங்க, 4 இடத்த சுத்தி பாருங்க. நீங்க நாலு பூரா வீட்லயே கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. நான் முழுமையா உடைஞ்சிட்டேன் கொழுந்தனாரே. இனிமே நான் என்னதான் பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கா? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பாருங்க, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணுங்க. ஆனா என்ன மாதிரி பொண்ணுக்கு யார் ஜாப் கொடுப்பாங்க? நான் வெறும் பிகாம் மட்டும்தான் படிச்சிருக்கேன். அதுக்கு என்ன, இந்த காலத்துல ஜாப் யார் வேணாலும் பண்ணலாம். இல்ல கொழுந்தனாரே, அப்படி இல்ல. எதிர்காலத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு, ஐஐடி கோர்ஸ் பண்ணாதவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. அண்ணி உங்களுக்கு ஜாப் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் நாளைக்கே என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து தரேன். சரியா? உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணியாகணும். அப்படியா? என்ன வேலை அது? நீங்க எனக்காக ஒரு கப் டீ எடுத்துட்டு வாங்க. என்ன கொழுந்தனாரே, டீ தானா? நான் இப்பவே போய் கொண்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு சுகர் அதிகமா தானே இருக்கணும். பரவாயில்லையே, என்னோட டீயை நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களே. என்னோட கொழுந்தனாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அவங்க அண்ணியை தவிர வேற யாருக்கு தெரிய போகுது? அதுக்கு இப்பவே போய் எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. ஆனா இன்னொரு விஷயம், டீ கூட பிஸ்கட் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். சரியா? ஓகே. நான் இந்த காய்கறி கட் பண்ணட்டுமா? சரி, ஓகே, கட் பண்ணுங்க. கொழுந்தனார் பக்கத்துல இருந்தா ரொம்பவே தைரியமா இருக்கு. ஒருவேளை அவர் இடத்த கொழுந்தனார் பிடிச்சிட்டாருனா? ஆனா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன மாதிரி விதவையெல்லாம் யார் ஏத்துப்பாங்க? பரவாயில்ல, இவர் எனக்கு துணையா இருக்காரு. இவரை வச்சு நான் சொந்த காலில் நின்னு காட்டுவேன். அண்ணி, இங்க பாத்தீங்களா? என்ன கொழுந்தனாரே, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்காக லேப்டாப். உங்களுக்கு கத்து கொடுக்கதா? அப்புறம் இதை எப்படி ஆன் பண்ணணும்? இது ஒரு சைடுல ஒரு பட்டன் இருக்கும். இத பிரஸ் பண்ணதும் இது தானா ஆன் ஆயிடும். ஓ, அப்படியா? இது என்டர் பட்டன், அப்புறம் இது ஏபிசிடி, அப்புறம் இது நம்பர்ஸ், அப்புறம் இங்க பாருங்க. இது எப்படி இருக்கு? இது ரொம்ப அருமையா இருக்கு. இரு நானும் யூஸ் பண்ணி பார்க்கறேன். வாவ், இது மேஜிக் பெட்டி மாதிரி இருக்கு. மேஜிக் பெட்டி தான். இப்போ இத வச்சு நீங்க ஆன்லைன் பிசினஸும் பண்ண முடியும். இல்லனா நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பண்ண முடியும். கொழுந்தனாரே, உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சரி, இப்ப யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா இதை எப்படி யூஸ் பண்ணணும்? முதல்ல நீங்க இந்த பட்டனை நீங்க இப்படி பிரஸ் பண்ணுங்க. முதல்ல உங்க பேரை டைப் பண்ணுங்க, அப்புறம் என்னோட பேரை. ஓகே. அப்படிதான். அட, இது நல்ல வேலை செய்யுது. உங்க பக்கத்துல என்னோட பேரை டைப் பண்ணுங்க. அப்புறம் இத என்னன்னு சொல்லுவாங்க? இங்க பக்கத்துல என்னென்னமோ இருக்கே. அனி, நீங்க முதல்ல பேரை டைப் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் சொல்லி தரேன். சரி, ஓகே. ஐயோ கொழுந்தனாரே, என்னாச்சு நீ? 5000 ரூபாய் என் அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. அது எப்படி? எல்லாமே உங்களாலதான். நீங்க எனக்கு கம்ப்யூட்டர் கத்து கொடுத்தீங்கல்ல, அதனால நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அதுல 5000 ரூபாய் சம்பாரிச்சேன். இங்க பாருங்க. அட, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையா நீங்க ரொம்ப சீக்கிரமா வேலையை கத்துக்கிட்டீங்களே. வா, எல்லாம் உங்களாலதான். ஆனா நீங்க எனக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாகணும். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யற கொழுந்தனாரே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க அண்ணி, நான் கேக்குறத நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கேட்டு பாருங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, எனக்கு ஒரு சூடான டீ கிடைக்குமா உங்க கையால? அட, டீ தானா? இப்பவே எடுத்துட்டு வரேன். கொழுந்தனாரே, இந்தாங்க டீ. சாரி கொழுந்தனாரே. ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ணி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்.
நான் வாஷ் பண்ணி பரவாயில்ல, தரேன். நானே வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் இப்போ வந்துடுறேன். அட கொழுந்தனாரே, அன்னைக்கு நான் உங்க டிஷர்ட்ல டீ கொட்டிட்டேன் இல்லையா? அந்த டிஷர்ட்டை கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன். அந்த டிஷர்ட் அங்கதான் இருக்கா நீ? சரி சரி, ஓகே, நான் வாஷ் பண்ணி கொண்டு வரேன். ஆனா கொழுந்தனாரே, உங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவா? ஆமா. என்ன ஒண்ணு கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு. ஆனா அழகா இருக்கீங்க. நிஜமாவா? கொழுந்தனாரே, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடைச்சது இல்ல அண்ணி. எந்த லவரும் இல்ல. அப்படியா? ஒருவேளை உங்களுக்கு யாராவது லவர் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது, அவளுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் அப்படியா? அப்போ ஓகே கொழுந்தனாரே, நான் உங்களோட இந்த டி-ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொண்டு வரேன். கொழுந்தனாரே, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எப்பல இருந்து? எனக்கே தெரியல. உங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா தான், நான் தனியா இருக்கும்போது நீங்க தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தீங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கத்து கொடுத்தீங்க. நீங்க அடிச்ச ஜோக்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் டீ கொண்டு வந்து கொடுங்க நீன்னு சொல்றது. அப்புறம் எப்பவுமே என்கிட்ட செல்லமா விளையாடுறது. அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களை எனக்கு எப்ப பிடிச்சதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நிஜமாவா? நிஜமாதான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எப்போல இருந்து? அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா உங்களோட கண்ணை பார்த்தேன். நீங்க என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான். நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்குள்ள நான் எப்பவுமே உங்க அண்ணனை பார்த்திருக்கேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணி? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் ஒரு கன்னி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படியா? அதெல்லாம் நீ என் கூட தூங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கலையா? ஒரு கன்னி பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நீங்களும் தான் என் கூட தூங்கி இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்ப நீ என்ன காதலிக்கலையா? இல்ல. அப்போ சரி, இப்பவே நான் எல்லார்கிட்டயும் போய் நமக்குள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றேன். நீ பாத்துட்டே இரு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? என்ன அழிப்பியா? என்னைய அழிப்பியா நீ? நான் உன்னை விட மாட்டேன். எல்லார்கிட்டயும் நீ என்ன பண்ண சொல்லியே தீருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னை சாவடிக்கிறேன். உன்னை பத்தி சொல்லியே தீருவேன். எவ்வளவு தைரியம் உனக்கு?